கிறிஸ்துவின் திருவுடல் திருஇரத்த வணக்க மாதம் 6ஆம் நாள். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். புனித யோவான் 6ஆம் அதிகாரம் 55ஆம் இறைவார்த்தை. இரத்தம் என்பது மனித உயிரின் ஆதாரம். இயேசு கிறிஸ்து தமது திருவுடலை நமக்கு உணவாகவும் தமது திரு இரத்தத்தை பானமாகவும் தந்து தனது பேரன்பை வெளிப்படுத்தினார். கடவுள் நமக்கு அளித்த கொடைகளிலேயே மிக சிறந்த கொடை நற்கருணை. 6ஆம் நாளான இன்று நம்மிடம் உள்ளவற்றை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இயேசுவைப் போல நம்மையே பிறருக்காக அர்ப்பணிக்கும் மனநிலையை தர வேண்டி மன்றாடுவோம். நம்முடைய திறமைகள், நல்ல மனது, அன்பு மற்றும் நேரத்தை பிறருக்கு தாராளமாய் பகிர்ந்தளிப்பதன் மூலம் இயேசுவின் வழியை பின்பற்றலாம். 6ஆம் நாளுக்கான ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே, எங்கள் மீதுள்ள எல்லையற்ற அன்பினால் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்மீக உணவாகவும் பானமாகவும் தந்தீரே. உமது இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் எங்கள் பாவங்களை போக்கி எங்களுக்கு முடிவில்லா வாழ்வை தருகின்றது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் பசியால் வாடும் ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உணவளிக்கும் உமது கட்டளையை முழுமனதோடு ஏற்க அருள் தாரும். எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழும் சமூகத்திலும் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவ உமது திருரத்தம் எங்களை பாதுகாப்பதாக. எங்கள் சுயநலத்தை அகற்றி பிறருக்கு உதவிடும் தாராள மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என் ஆண்டவரே, என் இறைவனே, எனக்காக சிந்தப்பட்ட உமது திருரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் நான் போற்றி வணங்குகிறேன். உமது திருவுளப்படி என்னை வாழ ஒப்பு கொடுக்கின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயொண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.